Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC ல இருந்து SSC CGL க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி SSC CGL எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது டயர் 1 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது உங்க கையில 60 டேஸ் வந்து டைம் இருக்கு. ஓகே. சோ நாளையில இருந்து நம்ம Lakshmi Max ஆப்ல SSC CGL க்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். அதுக்கான கிளாसेस, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே. சோ அதே மாதிரி ரயில்வே குரூப் டி எக்ஸாம் நம்ம எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஆர் நவம்பர்ல நம்ம வந்து குரூப் டி எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏனா இப்போ ஜூன்ல பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டோட CBT 1 வந்து முடிஞ்சிரும். அதே மாதிரி ஜூலைல அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கான CBT 1 வந்து முடிச்சிருவாங்க. NTPC யோட அண்டர் கிராஜுவேட்டோட CBT 1 வந்து ஜூலைல முடிச்சிருவாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 2 months ஆர் 1.5 monthல பாத்தீங்கன்னா இந்த CBT 1 ஓட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. At the same time பாத்தீங்கன்னா குரூப் டி யோட எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சோ அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நவம்பர் கிட்ட குரூப் டி எக்ஸாம் வந்து நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு 100 டேஸ்க்கு மேலேயே நம்ம கையில வந்து டைம் இருக்கு. ஓகேவா? சோ இந்த 100 டேஸ்ல குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக நம்ம அகைன் பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அந்த பேட்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஒரு 3 weeks பிஃபோர் குரூப் டி கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் 3 வாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வரக்கூடிய திங்கட்கிழமை 16/6/2025 இருந்து குரூப் டி கான அகைன் ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்னும் நான் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கலங்கற ஸ்டூடெண்ட் சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. சோ இதுலயும் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும்ங்கிறதுக்கான சிலபஸ், கிளாसेस, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த குரூப் டி பேட்ச்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த குரூப் டி கான லைவ் கிளாसेस எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினா ஜூலைல இருந்து நாம லைவ் கிளாसेसும் ஸ்டார்ட் பண்ண போறோம். NTPC க்கு ஒரு 3 months வந்து கண்டினியூஸா லைவ் கிளாसेस வந்து நாம கொடுத்திருந்தோம். அந்த லைவ் கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ண மேத்ஸ், ரீசனிங், GK क्वेश्चंस எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. இந்த GK இதுல நாம என்னென்ன GK क्वेश्चनலாம் டிஸ்கஸ் பண்ணோமோ அது எல்லாமே அப்படியே அதுல கேட்டிருந்தாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்க்கான PDF கோர்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே இப்போ நடந்துட்டு எக்ஸாம்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் 6 months ஓட கரண்ட் அஃபேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு லைவ் கிளாஸும் கொடுத்துருவோம். அது போக பாத்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பிராக்டீஸ் பண்றதுக்கு ரெக்கார்டட் கிளாसेस எல்லாமே கொடுத்துருவோம். வாரம் டெஸ்ட் பிளான் எல்லாமே இந்த பேட்சஸ்ல இருக்கும். ஓகேவா? சோ இந்த SSC கான பேட்ச், குரூப் டி கான பேட்ச் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதாவது ஒரே கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாसेस எல்லாமே கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இதுல தனித்தனியா நீங்க எந்த பேட்ச்க்கு ஜாயின் பண்றீங்களோ அதுக்கு தனித்தனியா உங்களுக்கு வந்து கொடுத்திருப்போம் கிளாसेस எல்லாமே. CGLனா CGLக்கு தனியா வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், கிளாसेस எல்லாமே இருக்கும். குரூப் டினா அதுக்கு தனியா கிளாसेस எல்லாமே இருக்கும். ஓகேவா? சோ நான் இன்னும் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கலங்கற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த SSC CGL இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணிருக்கேன். சோ என்னோட எக்ஸாமை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணனும்ங்கற ஸ்டூடெண்ட் இப்பவே நீங்க ஜாயின் பண்ணிட்டு CGL ஓட பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏனா CGL க்கு டேஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடியே SSC ல இருந்து கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்பவே ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்க வந்து ஒரு 60 நாள் தான் கையில இருக்கு. இந்த 60 நாளை கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படினா உங்களால டயர் 1 வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டைம்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ், அட்வான்ஸ் மேத்ஸ் எல்லாமே படிக்கும்போது உங்களால டயர் 2 எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இருக்குதுலே ஒரு ஹை லெவல் ஜாப் எது அப்படினு பாத்தீங்கன்னா CGL எக்ஸாம் தான். இது கொஞ்சம் டஃப்பாவும் இருக்கும். பட் இயர்லியரா நம்மளோட பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படினா CGL எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே. சோ இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படினா ஆப்ல வந்து 2500 இருக்கும். ஓகே. சோ ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல SSC யோட CGL க்கு பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, சோ இந்த நியூ பேட்சஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஆஃபர் பிரைஸ்ல நான் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணனும் அப்படி நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணனும்.
இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க ஆப்ல பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். ஸோ இந்த ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ண வேண்டாம். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். 13/6/2025 நைட்டு 12 o'clock கூட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். நம்ம சிஜிஎலுக்கான நியூ பேட்சும் குரூப் டிக்கான பேட்சும் ஸ்டார்ட் பண்றதுனால ஸோ ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சிசிஏ கேண்டிடேட்லாம் இருப்பீங்க. இப்போ என்டிபிசிக்கு ஓரளவுக்கு ஒரு 75% நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டி எக்ஸாம் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான், அதாவது ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். இதுல ஒரு 70 கிட்ட நீங்க 100க்கு வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும்னா பிஇடி இருக்கும், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அது முடிஞ்சிருச்சுன்னா டிவி அண்ட் மெடிக்கல். ரொம்ப ஈஸியா செலக்ட் ஆகக்கூடிய ஒரு போஸ்ட் எதுனா ரயில்வேல இருக்கக்கூடிய குரூப் டி. ஓகே, ஸோ இப்போ இருந்து நீங்க படிச்சா கூட உங்களால குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் வந்து 10th பிளஸ் ஐடிஐ அப்படிங்கிற மாதிரி கோர்ட் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம் என்னதான் கேஸ் வந்து 10th பிளஸ் ஐடிஐன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்தாலுமே இந்த டைம் வந்திருக்க நோட்டிபிகேஷனுக்கு குவாலிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த டைம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ண ஸ்டூடெண்ட்டை சிசிஏ கேண்டிடேட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம குரூப் டியோட பேட்ச்ல கொடுத்துருக்கிறதுல ஒரு 40% நீங்க படிச்சா கூட போதும். நம்ம கொடுத்துருக்க எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு மார்க் வந்து ஒரு 30 to 40 இல்லைன்னா ஒரு மேக்சிமம் 40 மார்க் நீங்க எடுத்துட்டீங்கனாலே ஈஸியா செலக்ட் ஆகி உள்ள போயிடலாம். மற்ற கேண்டிடேட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த டைம் கிடைச்சிருக்க வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிசிஏ கேண்டிடேட் தான் நான் குறிப்பா சொல்றேன். ஏன்னா போன தடவை குரூப் டி எக்ஸாம் மிஸ் பண்ண சிசிஏ கேண்டிடேட் எல்லாருமே என் கூட இருந்தவங்க, என் கூட அப்ரண்டிஷிப் பண்ணவங்க எல்லாருமே உள்ள போயிட்டாங்க மேடம். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம குரூப் டி எக்ஸாம் எழுதினேன். ஸோ இப்போ கட் ஆஃப் பார்த்தா போன தடவைலாம் சிசிஏ கேண்டிடேட்டோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் 100க்கு 20 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணாலே அவங்க வந்து ஈஸியா உள்ள போயிட்டாங்க. ஏன்னா மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு 25, ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 30, வேற எதுவுமே படிக்க வேண்டாம். மேக்ஸும் ரீசனிங்கும் ஓரளவுக்கு இதுல 10 போட்டிருந்தா கூட போதும். இந்த மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் எப்படியும் 5 கொஸ்டின் வந்துடும். ரீசனிங்ல அதே சிம்பிளிஃபிகேஷன் தான் மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுல ஒரு 2-3 கொஸ்டின், ஒரு 4-5 அரித்மெட்டிக் கொஸ்டின், இது எல்லாம் போட்டா கூட 20 கொஸ்டின் சூப்பரா அட்டன் பண்ணிடலாம். ஸோ சிசிஏ கேண்டிடேட் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஜூலைல இருந்து லைவ் கிளாஸும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி லைவ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்த் வரைக்கும் நாம கொண்டு போயிருந்தோம், அப்படிதானே? ஸோ மே மந்தோட லைவ் கிளாஸ் வந்து முடிச்சிட்டோம். என்டிபிசியோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் முடிஞ்சதும் அகைன் ஜூலைல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன இருக்கோ இதை மட்டும் படிச்சாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். தனித்தனி பேட்சஸ் எல்லாமே கொடுத்துருவோம், கிளாஸஸ் எல்லாமே இதுல பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்குள்ளே போகணும். ஓகே, ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பேட்சஸ் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். என்டிபிசினா என்டிபிசி, குரூப் டினா குரூப் டி, எஸ்எஸ்சியோட ஜிடினா ஜிடி, எஸ்எஸ்சியோட சிஜிஎல் அப்படின்னா அதுக்கு தனியாக பேட்சஸ், எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல் அப்படின்னா அதுக்கு தனியாக கிளாஸஸ்ன்னு எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். கரெக்டாக ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கணுமோ எல்லா சப்ஜெக்ட்டையும் பேரலாக கொண்டு போகிற மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ சிஜிஎல் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இது எல்லாமே பேரலலா அந்த பிளான்ல வர மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எல்லாமே பேரலலா முடிக்கிற மாதிரி இதுல வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி இப்போ ரயில்வே குரூப் டிக்கு ஜாயின் பண்றீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுத்துருப்போம்னா குரூப் டிக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இவங்க 3 பேருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து கரண்ட் அஃபேர் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 20 கொஸ்டின் தான், 20ல கண்டிப்பா 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் கேட்டுருவாங்க. ஓகே, அப்ப இது ஃபுல்லா நீங்க படிச்சாலே 90 மார்க்குக்கு ரெடி ஆகிடலாம். அது போக 10 மார்க் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ இருந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தனித்தனி பேட்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கான டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து இருக்கும். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணா போதுமானது. ஓகே, ஆப்ல பே பண்ண வேண்டாம். ஃபீஸ் வந்து 2500
1500 இருக்கும். வேற எந்த கோர்ஸுக்குமே நம்ம வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணல. டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்னு எதுக்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணல. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு மட்டும்தான் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நாளையில இருந்து CGL-க்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. மண்டேல இருந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கான பேட்சும் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்போட லிங்க், நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுங்க. நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா காலேஜ் முடிச்ச பிறகு தான் நான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே உங்கள் கையில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ், மினிமம் ஏஜ் லிமிட் 18 வயசு இருந்தாலே போதும். இங்கே நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரை விட கொடுமையானது என்ன அப்படின்னா ரெக்ரெட் பண்ணுறது. என்னன்னா ஐயோ அந்த சான்ஸை நான் விட்டுட்டேனே, அதுக்கு அப்ளை பண்ணியாவது வச்சிருக்கலாம், அதுக்கு ஜஸ்ட் நான் எழுதியாவது இருக்கலாம், என்னோட 18 வயசுலேயே நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கலான்னு இப்போ நிறைய பேர் வந்து ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. 35 வயசு ஆயிருச்சு, 36 வயசு ஆயிருச்சு, ஏஜ் பார் ஆயிருச்சு, எனக்கு முன்னாடியே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ரெக்ரெட் பண்ணாதீங்க, இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஓகே, நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ NTPC எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.